அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் சித்து, இனி என்னடா பண்ற? இன்னைக்கு நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும். டேய் இன்னைக்கு மட்டும் இல்லடா, எப்பவுமே பாத்துக்குவேன். இருந்தாலும் நான் ஊருக்கு போங்கல, நாளைக்கு காலைல உனக்கு டிஃபன், மதியம் லஞ்சு எல்லாம் என் கையால உனக்கு பிடிச்சதா சமைச்சு கொடுக்கணும். சித்து, நாளைக்கு சமையல்ல உன்னை எப்படி அசத்துறேன்னு மட்டும் பாரு. அடுத்து நான் ஊர்ல இருந்து வர வரைக்கும் நான் சமைச்சு கொடுத்தத நான் பரிமாறினதை நீ நினைச்சுக்கிட்டே இருப்ப. அந்த மாதிரி சமைச்சு கொடுக்கறேன். ஐயோ, அம்மா கிட்ட நிறைய டிஷ் கேட்டு வச்சிருக்கோம். நாளைக்கு மறக்காம எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா செய்யணும். இப்ப இவ என்ன பண்றா? இப்போ வாரேன்னு சொன்னா இன்னமா அந்த லேப்டாப்பை நோண்டிக்கிட்டு இருக்கா. சோ இவன சித்து. டேய் என்னமா? என்னவா? இனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வரியா இல்ல நான் வரவா? 10 நிமிஷம் இத வந்துறேன். சீக்கிரம். நீ Black Dress தான போட்டிருந்த? பாரு பாரு, உன்ன மாதிரி நானும் Black and Black. இதுக்கே நீ ஷாக்காவ? அப்புறம் இன்னும் எவ்வளவோ இருக்குடா. வரும்போதே லேப்டாப்பை புடிங்கிட்டு வந்திருக்கணும். இன்னும் வந்திருக்கானான்னு பாரு. சிந்து என்ன ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ, நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டு எனக்கு வேற வழி தெரியல. நான் இங்க இருந்து கிளம்ப போறேன். சிந்து சாரி, என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுடி. அதனால வேதவழி அம்மா சொல்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா உன்னை சிரமப்படுத்த மாட்டேன். நீ கால் பண்ணா அடுத்த நிமிஷம் இங்க வந்துருவேன். உன்கிட்ட எப்படி சொல்லிட்டு போறதுன்னு தான் தெரியல. வேற வழி இல்ல, சொல்லிட்டு கிளம்பிதான் ஆகணும். ஏன்னா அப்பதான் உனக்கும் புரியும், தனியா உன்னால அங்க ஸ்டே பண்ண முடியுமாங்கிறத நீயும் புரிஞ்சுக்க. இதுதான் வழி. சிந்து சித்து சித்து, வா வா வா. சித்து, எப்படி இருக்கு? என்னம்மா? என் Dress எப்படி இருக்கு? பாத்தியா, உனக்கு மேட்சா? Black and Black அழகா இருக்குல? அப்புறம் உன்னோட வர்க் முடிஞ்சிருச்சா? சிந்து, அத சொல்லதான் வந்தேன். டேய் முடியலன்னு மட்டும் சொல்லிராதடா ப்ளீஸ். எனக்கு தூக்கமா வருது. அதுக்கு முன்ன உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் உன் கூட ஸ்டே பண்ண முடியும். நாளைக்கு நான் தனியா நீ தனியா. வர்க் இருக்குன்னு சொல்லாத. வா வந்து உட்காரு. சிந்து சாரி டி. போலாமா இல்ல வேண்டாமா? இல்ல அப்புறம் சிந்துவுக்கே புரியாது அவளால தனியா ஸ்டே பண்ண முடியுமான்னு. அவளே முதல் தெரிஞ்சுக்கட்டும். சித்து, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல அது வந்து நீ முத பக்கத்துல வா. சிந்து. சித்து, நான் உன்ன சொன்னா கேப்பியா? சிந்து, முத நான் சொல்றத நீ கேளு. என்ன? எனக்கு இப்போ ஒரு அவசர ஒர்க் இருக்கு. வேண்டாம், இப்ப நான் லேப்டாப்பை உன தொடவே விட மாட்டேன். டேய் அது வந்து ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கோடா. நாளைக்கு இந்நேரம் நம்ம 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருப்போம். அதனால நான் இப்ப வெளியே கிளம்பணும் சிந்து. வெளியே கிளம்பணுமா? எங்க? அதான் சொன்னேல, ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. ஒர்க் நீ லேப்டாப்ல தானே பாப்ப? இல்ல, ஒருத்தவங்கள மீட் பண்ண போனோம். இந்த ராத்திரியில யார மீட் பண்ண போற? சிந்து, பிசினஸ் விஷயமா. இதா வேணா இருந்துட்டு போட்டோம், மார்னிங் பாத்துக்கோ. இல்லம்மா, அவங்க வந்துட்டாங்க. நான் இப்பவே போய் ஆகணும். ஓ அப்படியா? சரி, போயிட்டு எவ்வளவு நேரத்துல வருவ? நேரன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு காலைல விடியங்குள்ள வந்துடுறேன். விடியங்குள்ளையா? சித்து. ஆமா சிந்து, நானும் இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட ஸ்டே பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா சாரிமா, அர்ஜென்ட் ஒர்க். நான் போலாட்டி இப்ப எதுவுமே பண்ண முடியாது. உனக்கே தெரியும்ல, திடீர்னு இப்படி ஒர்க் வரும். நான் கிளம்ப வேணும். அதெல்லாம் பகல்ல. இன்னைக்கு நைட் டைம்ல வந்துருச்சு. நான் என்ன பண்ண? சித்து ப்ளீஸ் அவாய்ட் பண்ண முடியாதா? கண்டிப்பா முடியாது சிந்து. ஏய், நீ இல்லாம நான் எப்படி? இன்னைக்கு ஒரு நாள் இல்ல இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி ஒரு 2 வருஷத்துக்கு நீ மட்டும் தனியா தான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். சித்து, அது இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஸ்டே பண்ணிக்கோ. சித்து ப்ளீஸ் சிந்து, புரிஞ்சுக்கோ. கதவை உள்ள கூடி லாக் பண்ணிக்கோ. நான் ஒரு சாவி எடுத்துட்டு போறேன். நான் வந்து டோரை ஓபன் பண்ணிக்கிறேன். நீ காலையில எப்பொழுதும் போல எந்திரிச்சா போதும். ஓகேவா? அப்புறம் யாராவது வந்து காலிங் பெல் அடிச்சாலும் சரி, இல்ல கால் பண்ணி வெளியே நிக்கிறேன் கதவை திறங்கன்னு சொன்னாலும் சரி, நீ நாட்டுக்கு தூக்க சொக்கல எழுந்து போய் கதவை திறந்துடாத. ரொம்ப ரொம்ப கவனமா இரு. யாராவது கால் பண்ணாலும் சரி, இல்ல காலிங் பெல் அடிச்சாலும் சரி, எனக்கு உடனே கால் பண்ணு. ஓகேவா? சித்து, என்னம்மா? கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுமா? ஆமா சிந்து. சரி ஓகே, ஆனா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வா. நீ வர வரைக்கும் நான் தூங்காம தான் இருப்பேன். ஏய் லூசா நீ? சித்து, நல்லா தூங்கி எழுந்தாதான் நாளைக்கு ஊருக்கு போக நல்லா இருக்கும். முத தூங்கலாட்டி உனக்கு ஒத்துக்காது, அது தெரியும்ல. இல்ல நான் வந்து சிந்து, நான் விடிய மொத்தல தான் வருவேன். எனக்காக நீ வெயிட் பண்ணாத, புரியுதா? சரி, நான் போயிட்டு வரேன். கதவை லாக் பண்ணிக்கோ. சித்து, என்ன? ரொம்ப லவ் யூடா. ரொம்ப ரொம்ப லவ் யூடா. எனக்கு என்னென்னமோ நினைச்சேன், எதுவுமே நடக்கல. சரி ஓகே, பாசத்தை மனசாரவும் காட்டலாம். நீ பார்த்து போயிட்டு வா. நாளைக்கு ஃபுல்லா நான் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால காலையில டிஃபனுக்கு கரெக்டா வீட்டுக்கு வந்துரு. ரொம்ப லேட் பண்ணிராத, ஓகேவா? ம் சரி, தேவை
தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் போயிட்டு வரேன். வந்து கதவை லாக் பண்ணிக்கோ. சித்து, சொல்லுமா. நீ எனக்கு சொல்லவே இல்ல. என்ன? லவ் யூ சொல்லல, குட் நைட் சொல்லல. சொல்லிட்டு கிளம்பு, இல்லாட்டி எனக்கு தூக்கம் வராது. சிந்து, லவ் யூமா. குட் நைட். நான் எப்பவுமே உன் பக்கத்துல தான் இருப்பேன். ஓகேவா? படுத்து நிம்மதியா தூங்கு. காலையில சீக்கிரம் வந்துடுறேன். சரிடா. நான் போகட்டா? போயிட்டு வரேன்னு சொல்லு. போயிட்டு வரேன். சித்து, சீத்து, என்னடா மனசெல்லாம் வலிக்குது. என்னென்னமோ நினைச்சிருந்தேன், ஆனா நீ திடீர்னு கிளம்புறேன்னு சொன்னதும் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நான் நைட் நேரம் எப்படி? சரி, ஓகே, நாளை வந்து நான் தனியா தானே இருக்கணும். இப்ப இருந்தே பழகிக்கிறேன். ஆனாலும் சித்து, மனசு ஏதோ வலிக்குது, ரொம்ப வலிக்குதுடா. இந்து, வா, டோரை லாக் பண்ணிக்கோ. இதோ வந்துட்டேன் சித்து, வந்துட்டேன். என்ன மதினி, இன்னும் தூங்கலையா? இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கீங்க. போங்க மதினி, போய் படுங்க. எங்க மரகதம், எங்க தூக்கம் வருது? மனசு ஃபுல்லா கஷ்டமா தான் இருக்கு. யாரும் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல உன் அண்ணன்க 2 பேருமேவோ நீங்க 2 பேரும் பேசாம இருங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. சாலா வேற என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கா. புரியுது மதினி, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பக்கம் பார்த்தா சிந்துவோட ஆசையும் கரெக்ட்னு தோணுது, ஒரு பக்கம் நம்ம எல்லாரும் அவகிட்ட எப்படி பிரிஞ்சு இருப்போம்னு தோணுது. நம்மளை விட அவ எப்படி தனியா இருப்பாங்கிறது அதை விட ஒரு மாதிரி இருக்கு. என்ன மதினி பண்றது? சரி விடுங்க, நாளைக்கு ஒரு நாள் பொழுது இருக்குல்ல. அது மாதிரி வேதவழி அக்கா சித்தார்த்து கிட்ட சொன்னதுக்கு சித்தார்த்தும் சரின்னு சொல்லிட்டானா. இன்னைக்கு சிந்து நைட்டு தனியா தான் இருப்பா. அவளால இருக்க முடியுதான்னு அவளே பாத்துக்கிட்டோம். நாளைக்கு ஒரு நல்ல முடிவு வரும் மதினி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மரகதம். இருந்தாலும் மனசு கடந்து பாடா படுது. என்ன 2 பேரும் இங்க? மணி என்ன ஆகுது? தூங்கலையா? வேதவழி மதினி. என்ன வைஷு, நான் தான் எல்லாம் சரியா போகணும்னு சொன்னேன்ல, இன்னும் இதை நினைச்சுதான் புலம்பிட்டு இருக்கீங்களா? எப்ப பாரு ஆளாளு வீட்டுக்குள்ள இத பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. இங்க பாரு வைஷு, சிந்து ஊருக்கு போனாலும் சரி, இல்லைங்க நம்ம வீட்டுல இருக்கேன்னு சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் மனசை தயார்படுத்திட்டு சந்தோஷப்பட்டுக்கோ. புரியுதா? புரியுது மதினி. இப்போ பிள்ளைகளை கைக்குள்ளேயே வச்சிட்டு இருக்க முடியாது. அதுகளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கவும் செய்யும். இப்ப கூட இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன்னா, சிந்து தனியா இருந்துக்க மாட்டா. இங்கேயே நான் நிறைய தடவை அவளை பாத்திருக்கேன். ஊருக்கு போய், அதுவும் லண்டனுக்கு போய் அவ சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி பாத்துறேன்னு சித்தார்த்து கிட்ட சொன்னேன். இன்னைக்கு அவ சித்தார்த்து இல்லைங்கிறத கண்டுக்காம நம்ம ஊர்ல இப்படி தனியா தானே இருப்போம் அப்படின்னு அவளே நினைச்சு அவ வாட்டுக்கு நிம்மதியா தூங்கிக்கிட்டா. வைஷு ஊருக்கு போயிட்டு வரட்டும். நம்ம பிள்ளைங்க போற இடத்துல எல்லாம் ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க. நம்பிக்கையா இரு. கண்ணை மூடி முழிக்கவங்கள 2 வருஷம் போயிடும். வேற நம்ம என்ன மதினி பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு போறதானே பொண்ணுங்க. இதோ இப்ப சொல்ற பாத்தியா, இந்த மாதிரி இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சிந்துவா இஷ்டப்படி விடுன்னு சொல்றேன். சிந்து மட்டும் இல்ல, உன் வீட்டு மருமக 4 பேரும் ஏதாவது செய்யணும்னு சொன்னா சரின்னு விடு. பிள்ளைய வச்சு வீட்டு வேலை தான் பாக்கணும், பிள்ளைகளை தான் பாக்கணும்னு அடைச்சு வைக்க வேண்டாம் வைஷு. அவங்களுக்குன்னு ஆசை கனவு எல்லாமே இருக்கும். அதுபடி சந்தோஷமா இருக்கட்டும். சரி மதினி, நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன். எதா இருந்தாலும் மனசு ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அவ்வளவுதான் வைஷு. இது பிள்ளைங்க இப்படி எல்லாம் போறத நினைச்சு சந்தோஷம் தான் படணும். சரி போய் படுத்துவங்க. மணி என்ன ஆகுது? அங்க என்னன்னா ரத்தனமும் வைரமும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. இதுல அபிமன்யும் சேர்ந்தாச்சு. நீங்க என்னன்னா இங்க போங்க, காலையில இருந்து வேலை பார்க்கணும். சரிங்க மதினி. வைஷு சாலா கிட்ட பேசு. அப்பவே அழுத மூஞ்சோட இருந்தா கம்முன்னு படுத்து தூங்க சொல்லு. சரிங்க மதினி, நான் சொல்றேன். சரி போ. என்னடி நீ போய் தூங்கலையா? தூங்கணும்க்கா. எங்க மதினி வாய் விட்டு புலம்பிட்டாங்க. நான் புலம்ப முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். நாமளும் புலம்புனா மதினிக்கு மனசு விட்டு போகுமேனு அப்படியே கொஞ்சம் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கேன். என்ன பண்ண? நானும் அப்படிதான்டி. என்ன பண்ண சொல்ற? கைக்குள்ளே ஒரே ஒரு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. இப்ப அவ எங்கேயாவது கல்யாணம் முடிச்சு புருஷனோட போய் இருக்கானா கூட அது ஒரு மாதிரி மனசு ஏத்துக்கும். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இவ மட்டும் தனியா போய் வேற நாட்டுல இருக்கேன்னா யாருக்கு மனசு ஒத்துக்கும்? இல்ல புருஷனும் கூட போறானா அது ஒரு மாதிரி. எங்க சரி நாளைக்கு நல்லதே நடக்கட்டும் நினைப்போம். அது வரைக்கும் வைஷு கிட்ட நான் பேசின மாதிரியே பேசு. இல்ல நாளைக்கு திடீர்னு சிந்து ஊருக்கு கிளம்புனா அப்புறம் மனசு விட்டு ரொம்ப இதாயிடுவாங்க. புரியுதா? சரிக்கா. சரி போ. நான் போய் சிவானி குழந்தைய பாத்துட்டு சிவானிக்கு இந்த மருந்தெல்லாம் கொடுக்கணும். அதை போய் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நானும் தூங்க போறேன். சரிக்கா போய் பாருங்க. என்னமோ கூட்டு குடும்பமா எல்லாரும் ஒண்ணுமா இருந்துட்டா ஒரு ஆள் அந்த வீட்டை விட்டு போனாலும் இப்படிதான் மனசு கடந்து தவிக்கும். அது என்னமோ உண்மைதான்க்கா. தனித்தனியா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஃபீல் ஆகாது. எல்லாம் ஒண்ணுமா இருந்துட்டு தனியா ஒரு ஆள் போய் 2 வருஷம் இருக்க போறாங்கன்னா மனசுல உள்ள வலி சொல்ல முடியாதுதான். சரி நாளைக்கு நல்லதே நடக்கும்னு நம்புவோம்.
சிந்து, நான் வந்து 1/2 hour ஆச்சு. என்னடி பண்ற? தூங்கிட்டியா? இப்ப வரைக்கும் நீ எனக்கு கால் பண்ணல. நீ கால் பண்ணலனாலும் பரவாயில்ல. எனக்கு என்னமோ உன்னை விட்டுட்டு வந்துட்டோன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் ஒரு 1/2 hour பாப்பேன். நீ கால் பண்ணலனாலும் நான் வீட்டுக்கு வந்துருவேன் சிந்து. உன்னை கஷ்டப்படுத்தலைனோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சீத்து, என்னென்னமோ நினைச்சேன். ஆனா இப்படி வேலைன்னு சொல்லிட்டு நீ போவேன்னு எதிர்பார்க்கல. ஏதோ நான் தப்பு பண்றேனோன்னு தோணுதுடா. உனக்கு நான் ஊருக்கு போறது பிடிக்கலையா? பிடிக்கலையானா உன்னால என்னை விட்டுட்டு இருக்க முடியாதா? ஆனா நீ இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலும் இல்லைன்னு தான் சொல்ற. இருந்தாலும் எனக்கு தோணுது, இன்னைக்கு நீ என் கூட இருந்திருந்தா மனசு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காது. ஏன் சித்து, திடீர்னு வேலைன்னு சொல்லிட்டு போனதுக்கே எனக்கு இப்படி இருக்கு. நீ இல்லாம நாங்க எப்படா தனியா இருப்ப? என்னால முடியுமா? தூக்கம் வேற வர மாட்டேங்குது. நீ வேற 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொல்லியிருந்தா நான் நாட்டுக்கு முழிச்சு உன்னை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ விடியும் போதுதான் வருவேன்னு சொல்ற. ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிக்குது. இப்படி நீ ஏற்கனவே ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் அம்மா வீட்லயாவது இருந்திருப்பேன். அண்ணங்க கிட்ட எல்லாம் வாய் பேசிட்டு அப்பா அம்மாட்ட பேசிட்டு அப்படியே எனக்கு ஒரு பொழுத நான் கடத்திருப்பேன். இப்ப யாருமே பக்கத்துல இல்லாம ஒரு மாதிரி இருக்குடா. வீட்டுக்கு யாருக்காவது போன் பண்ணலாமா? வேண்டாம் வேண்டாம், எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. சித்துவுக்கு வேண்டாம், யார் கூடயோ மீட்டிங்னு சொன்னா அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்ப நம்ம என்னதான் பண்றது? நைட்டு ஃபுல்லா இப்படிதான் நினைக்கிறேன். சித்து, நீ வாங்கி கொடுத்த பொம்மையை தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் ஊருக்கு போகும்போது இந்த பொம்மையை எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வரும்போதெல்லாம் இப்படிதான் இந்த பொம்மையை கட்டி பிடிச்சு கண்ணை மூடி தூங்கிக்குவேன். ஆனாலும் இப்ப தூக்கம் வர மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? ஷோ, இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆள் நடமாட்டம் கூட இல்ல. யாராவது நம்மள பார்த்தா என்னடா எதையாவது திருட வந்திருக்கியான்னு கேட்பாங்க. சிந்து, உனக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாரு. சரி சரி, புலம்ப கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு போலாம். இன்னும் மட்டும் நிம்மதியா நல்லா தூங்கிட்டு இருந்தா நாளைக்கு அவ சந்தோஷமா ஊருக்கு போட்டோம். உன் கனவுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன் சிந்து. கண்டிப்பா தடையா இருக்க மாட்டேன். ஷோ, எப்படி புரண்டு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. சீத்து, சீக்கிரம் வாடா. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. எப்ப வருவ? தேடல் வரும் பொழுது என் உணர்வுகளும் கலங்குதடி. காணலாய் கிடந்தேன் நான் வரவால் விழித்திருந்தேன். இணை பிரியாத நிலை பெறவே நெஞ்சில் யாகவே தவித்திடும் போது ஆறுதலாய் உன்மடி சாகிறேன். காலந்தோறும் நெஞ்சில் வாழும் ஏய் வாசுகி, என்ன இன்னும் இந்த பக்கமா அந்த பக்கமா வாக்கிங் போய்கிட்டு இருக்க? வாக்கிங்கா? நீங்க வேற. என்னங்க, இன்னைக்கு நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் வாமிட்டா வந்துருச்சு. சரி. என்ன சரி? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். எனக்கு தெரியும் தெரியும். பொண்டாட்டி மேல உள்ள அக்கறைலாம் அவ்வளவுதான். இந்நேரம் தாங்கிக்கிட்டா இருக்க முடியும்? தாங்கிக்கிட்டே இருக்க என்ன லவ்வரா? பொண்டாட்டி இல்ல, அதனால அழுத்துதான் போகும். ஏமா? ஏன் ஏன் என்ன வாமிட் பண்ணிட்டேன்னு சொல்றேன்? அசால்ட்டா கேக்குறீங்கல்ல? எப்படி இருக்கு தெரியுமா? தொண்டையெல்லாம் அப்படியே கட்டிக்கிச்சு. என்னமோ ஒரு பெரிய கல்ல முழுங்கின மாதிரி தொண்டையில ஃபீல் ஆகுது. தண்ணி குடிக்க முடியல, இதோ காஃபி கூட குடிக்க முடியல. தொண்டையில பட்டு உள்ள போக மாட்டேங்குது. ஷோ, முடியல. வாமிட் பண்ணனால அடிவயெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. காலெல்லாம் வலிக்குது. நடக்க கூட முடியல. அப்படியே இடுப்பும் வலிக்குது. ரொம்ப முடியல. சரிதான். ஏன் வாசுகி, வாமிட் பண்ணா கை காலு இடுப்பு எல்லாமா வலிக்குது? பாத்தீங்களா பாத்தீங்களா, சந்தேகத்தோட கேக்குறீங்க. நான் என்ன பொய் சொல்றேனா? எனக்கு செய்யறதானே சொல்றேன். நீங்க ஒன் டைம் வாமிட் எடுப்பீங்களா சொல்லுங்க? நான் ஏமா வாமிட் பண்ணணும்? முடியாதுல, உங்களால முடியாதுல. நான் பாருங்க டெய்லி வாமிட் பண்றேன். 4 மாசம் பிறந்துருச்சு, இனி வாமிட் வராதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். 10 நாள் தாங்க, 10 நாள் தான் வாமிட் பண்ணாம கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். இப்ப பாருங்க திரும்பவும் 5 மாசம் பிறந்துருச்சு. இப்பவும் திடீர்னு வாமிட் வருது. ஆனாலும் உங்க பிள்ளை ரொம்ப சேட்டாங்க. இல்ல உங்கள மாதிரி தானே இருப்பாங்க. வரட்டும் வரட்டும், வந்ததும் கவனிச்சுக்கிறேன். என்ன என்ன? ஒன்னில, கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன்னு நினைக்கிறேன். வா, அப்படியே போய் தூங்கிடலாமா? தூக்கமும் வர மாட்டேங்குதே. அட ராமா ராமா, மாசமானதுல இருந்து இவளுக்கு என்னென்ன செய்தோ என்னமோ தெரியல. ஆனா எனக்கு எல்லாமே செய்து. ஏமா இப்படி இருக்கேன்னு கேட்க முடியல, எதுக்குமா இப்படி இருக்கேன்னு கேட்காம இருந்தாலும் அதுவும் குத்தமா போகுது. ஆனா உனக்கு நல்லா புரியுது வாசுகி, நீ படுற கஷ்டத்துக்கு மருந்து நான் தான். ஏதோ உனக்கு என்ன மனசாக திட்டுனா உன் டென்ஷனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஏன் திட்டு வாங்குறோம், எதுக்காக திட்டு வாங்குறோம் எதுவுமே தெரியாம டெய்லி திட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்கு, இது கூட நல்லா தான் இருக்கு. என்னங்க, என்ன அமைதியா நிக்கிறீங்க?
இப்ப என்ன பண்ணணும்? அதுவும் நான் தான் சொல்லணும், உங்களுக்கே தெரியாதுல. இல்ல படுக்கவான்னு கூப்பிட்டேன், தூக்கம் வராதுன்னு சொன்னா. அதான் இனி என்ன பண்ணணும்? தொட்டில போட்டு தாளாட்டுங்கன்னா சொல்ல மாட்டேன். என்னங்க ம், என்னங்க திரு, சொல்லுமா. பசிக்கிற மாதிரியே இருக்குங்க. ஐயோ, திரும்பவும் இருந்தா. என்னங்க என்னங்க திரு, வாசுகி சொல்லுமா, என்ன வேணும்? இட்லி, தோசை, பூரி, புரோட்டா? என்ன ஹோட்டல்லயே உட்காந்துருக்கோம். சரி, ஓகே, என்ன வேணும்? இல்லங்க, ஒண்ணுமே வேண்டாம். ஏமா? திரும்பவும் வாந்தி வந்துருமோன்னு பயமா இருக்கு. அப்ப பசிக்குன்னு சொன்னா? பசிக்கவும் செய்யுது, ஆனா சாப்பிட்டா வாந்தி வந்துட்டா? அது சிரமம் தான். ஏங்க, வாந்தி எல்லாம் வராது, சாப்பிடுன்னு சொல்ல மாட்டீங்களா? இது என்ன அநியாயமா இருக்கு? நான் வாந்தி வராதுன்னு சொன்னா வராம நின்றுமா? நிக்கிதோ நிக்கலையோ ஒரு ஆறுதலுக்கு பேச வேண்டியதானே. இதுல என்ன ஆறுதல் இருக்கு? நீங்க மட்டும் இப்ப வாந்தி வராதுன்னு சொன்னீங்கன்னா நான் ஏதாவது சாப்பிட ட்ரை பண்ணுவேன். அப்பா, இப்ப நீங்க கஷ்டம்னு சொன்னனால எனக்கு சாப்பிடவே தோணல. பாரு பாப்பா, அப்பா எப்படி பேசுறாங்கன்னு. பாவா, நீ வெளிய வந்ததும் அப்பாவை கவனிச்சுக்குவோம். இதுக்கு மேல கவனிக்க என்ன இருக்கு? வாரத்துல 6 நாள் நல்லாதான் இருக்கா. ஒரே ஒரு நாள் கரெக்டா வாமிட் வந்துருது, இல்ல தலை சுத்துது, இல்ல கைகால்லாம் வலிக்குதுன்னு நம்மள போட்டு புண்ணாக்கிறா. அந்த ஒரு நாள் மட்டும் என்னதான் செய்யும் தெரியலையே. இல்ல இவளா ஒரு நாள் எடுத்து நமக்காக டைம் செலவு பண்றாளா? ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது மட்டும் காலங்காலமா தொடரும்னு நினைக்கிறேன். என்னம்மா? இப்போ தூக்கம் வர மாதிரி இருக்கு, பேசாம நான் போய் தூங்கிட்டா? ஐயோ, இதுக்கு தூங்குன்னு சொல்லணுமா இல்ல வேண்டாம்னு சொல்லணுமா? என்ன சொன்னா எப்படி பேசுவான்னு தெரியலையே. இப்ப நான் என்ன சொல்றது? என்னங்க, தூங்கட்டுமா? தூங்குமா, தூங்கு. தூக்க வரும்போது தூங்குறதா ரொம்ப நல்லது, உனக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி. என்ன அப்பனா பசிக்குதுன்னு சொன்னேன்? ஐயோ, நினைச்சேன். என் பசி பெருசு இல்லையா? ஐயோ வாசுகி, சாப்பிட்டுட்டு தூங்குன்னு தான் சொல்ல வந்தேன். நான் வீட்டுல சத்துமாவு இருக்கு பாத்தியா, அதுல பால்ல கலந்து கொண்டு வரட்டா? வேண்டாம், வாமிட் வரும். வாமிட் வருமா? ஏதாவது காரம் சாரமா சாப்பிடுவோமா? காரம் சாரமா? மிளகா கொண்டு வரவா? இல்ல மிளகால ஏதாவது டிஷ் பண்ணி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னங்க, இல்லாட்டி ஃப்ரிட்ஜ்ல அல்வா இருக்கு, எடுத்துட்டு வரீங்களா? ஐயோ, நானும் யாருக்கும் அல்வா கொடுக்க மாட்டேமா. என்னங்க, இப்பதானே காரம் சாரமா சாப்பிடணும்னா அதுங்கள என்ன இனிப்பு? கார சாரமா சாப்பிடணும்னு தோணுது, அதை விட கார சாரத்தை நினைச்சா ஒரு மாதிரி வாமிட் வந்துரும் பயமா இருக்கு. நீங்க அல்வா சாப்பிட்டா ஏதமா இருக்கும், பேசாம அல்வா எடுத்துட்டு வரீங்களா? சாப்பிட்டுட்டு நான் நாட்டுக்கு கம்முன்னு தூங்குறேன். நிஜமா? என்ன நிஜமா? இல்ல இதோ நான் எடுத்துட்டு வரேன், நீ ரூமுக்கு போ. ஹே, என்ன ஆச்சு? உங்க இல்லங்க, சுபா. சுபா, இவ்வளவு இன்னும் தூங்காம சுத்திக்கிட்டு தான் இருக்காளா? சரிதான், ஒரு வழியா நாம தப்பிச்சோம். இங்க வா. வாசுகி, என்னடி நீங்க தூங்கலையா? தூக்கமே வரல சுபா. திருமச்சான், என்ன அப்படி பாக்குற? இல்ல இந்த நைட் டைம்ல நீ ஏன் இப்படி சுத்திட்டு இருக்க? இப்படினா? இல்ல சால ஆளு. அத கேக்குறீங்களா? இவ்வளவு நேரம் உங்க தம்பி அதான் அந்த காட்டெருமை கிட்ட கேட்டு எனக்கே தலைவலி வந்துருச்சு. உட காட்டெருமைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆத்தாடி, நீயுமா? என்ன ஷாக் ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, என்ன கேட்ட என் தம்பிட்ட? திருமச்சான், நீ ஏன் சொல்லு. எனக்கு இப்ப 4 மாசம் பிறந்துருச்சு. அடியே, அதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு. இருக்கட்டும், இருந்தாலும் மாச கணக்குக்கு 4 மாசம் ஆச்சுல. ஆச்சு. இப்ப அதுக்கு என்ன, வாமிட் வருதா? அப்பாடா, எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்ல. வாமிட்லாம் இல்லப்பா. ஆனா பாருங்களேன், 4 மாசம் ஆச்சு, கொஞ்ச நாள் வயிறு தெரிய வேண்டாம்? வயிறே தெரிய மாட்டேங்குது. ஏன், கண்ணு கெட்டு போச்சா? ஐயோ, அது இல்ல. வாசுகிக்காம் பாரு, 5 மாசம் ஆகுது, என்னோட 1 மாசம் தான் கூட. ஆனா வயிறு நல்லா தெரியுது. நானும் சுடி போட்டு பாத்துட்டேன், நைட்டி போட்டு பாத்துட்டேன், சாரி கட்டியும் பாத்துட்டேன். வயிறு மட்டும் தூக்கல தெரியல. என்னடா பண்ணலாம்னு உன் தம்பி கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணட்டுன்னு அசால்ட்டா பேசுறான். எனக்கு வந்துச்சே பாரு கோபம், ஒடிச்சு திட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அப்பாடா, ஏக்க இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? நான் மட்டும் வாங்கினா எப்படி, என் தம்பியும் வாங்குறான்னு நினைக்கும் போது சும்மா உள்ளுக்குள்ள கிளுன்னு இருக்கு. கிளுக்கிளுனா? இல்ல குளுன்னு இருக்கு. எப்படி இருக்கோ இருந்துட்டு போட்டோம். ஆனா இப்ப நான் என்ன பண்ணலான்னு? மாதாயே, நான் கிளம்புறேமா. ஒருத்தையும் செய்ய முடியல, இதுல நீ வேற. நீ எல்லாம் என் தம்பிக்கிட்டே வச்சுக்கோ, இல்ல இதோ வாசுகி இருக்கா, 2 பேரும் மாறி பேசிக்கோங்க. திருமச்சான், என்னையா பேசிட்டு இருக்கும்போது நழுவுற? நழுவல, வாசுகிக்கு அல்வா வேணுமா? அல்வாவா? உனக்கு வேணுமா? வேணாம், எனக்கு இனிப்பு பிடிக்காது. ரொம்ப சந்தோஷம், போய் வாசுகிக்கு அல்வா செஞ்சு கொண்டு போறேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. பாத்தியா திருமச்சான், எல்லாம் உன் பொண்டாட்டிக்காக இப்படி செய்யற. இந்த காட்டெருமை கிட்ட டேய் பசிக்குதுடா, பிரியாணி செஞ்சு கொடுன்னு கேட்டா. பிரியாணியா இந்த நேரமா? இந்த நேரமா இருந்தா என்ன, மாசமா இருக்கிற புள்ள கேட்டா செஞ்சு கொடுக்க வேண்டாமா? செஞ்சா சரி ஓகே, வாங்கியாவது கொடுக்கணும். ரெண்டுமே செய்ய மாட்டேன், நாளைக்கு வாங்கி
வரேன்னு சொல்றான். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இப்படி பொறுப்பில்லாத புருஷனை கட்டிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். படுவாமா படுவ, இதெல்லாம் பெரிய கஷ்டம்தான். சரி இப்ப என்ன பண்றான் காட்டருமை? அதுவா, ரூம் எல்லாம் கூட்டி பெட்ஷீட் எல்லாம் எடுத்து விரிச்சு குடுறா, வந்து தூங்கணும்னு சொன்னேன். புரியுதுமா, அந்த வேலையை பாக்குறானா? ஆமா திருமச்சான், ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு ரவுண்டிங் போயிட்டு இந்த ஊருக்கு போறத நினைச்சு அம்மா அத்தை எல்லாம் வருத்தப்பட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்களா இல்ல இன்னும் வருத்தப்பட்டு இருக்காங்களான்னு பார்க்கலாம் ரவுண்ட்ஸ்க்கு வந்தேன். ரவுண்ட்ஸுக்கு எஸ் எஸ் எல்லாரையும் பாத்தியா? பார்த்தேன், அமைதியா பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி காலையில பாத்துக்கலாம். காலையில உன் அண்ணன் பெரிய சம்பவம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. சிந்து இந்நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஆக மொத்தம் நாளைக்கு பொழுது கொஞ்சம் திர்லிங்கா தான் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஆனா நல்லதே நடக்கும்னு நினைச்சுக்குவோம். சரி போங்க, நீங்களும் போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு, நான் வாசல் கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசுமா பேசு. என்னங்க? அல்வாவோட ரூமுக்கு போறேமா? இல்லங்க, அல்வா சாப்பிட மூடு இல்ல. இன்னும் ஒரு மாதிரி நெஞ்ச கரைச்சிட்டு இருக்கு, அதனால எனக்கு எதுவும் வேணாம். நீங்க போங்க, நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் சுபா கிட்ட பேசிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துடுறேன். ரொம்பவும் வாமிட் வர மாதிரி தலையெல்லாம் சுத்துதுங்க, அதனால எதுவும் வேணாம். ஏய் சரி சரி ஓகே ஓகே, 5 நிமிஷத்துல வந்துரு. கொஞ்சம் கண்ணு மூடி படு, சரியா போகும். அப்புறம் பசிச்சுச்சுன்னா ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். சரிங்க. என்னதான் வாசுகி பேசுறதுக்கலாம், நம்ம நக்கல் நையாண்டின்னு பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு உயிரை உருவாக்கி அதை சுமந்து 10 மாசமா எவ்வளவு உடம்புலவளையும் சரி மனசுலவளையும் சரி வர கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சு பிள்ளைய பெத்தெடுக்கிற எல்லா பொண்ணுங்களும் கடவுளுக்கு சமந்தான். நம்ம பொண்டாட்டியும் அப்படித்தான். வாசுகி எதுக்கும் கவலைப்படாத, நான் கூடயே இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன். 5 நிமிஷத்துல சரி ஓகே, கிச்சன்ல என்ன இருக்குன்னு பார்த்து வாசுகிக்காக எடுத்து வைப்போம். வந்ததும் எப்படியாவது ஒரு 2 வாயாவது ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்க சொல்லலாம். இதுதான் சரி.